ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி வந்து 7வது நாளுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற வடையை விட இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நாளே நம்ம ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சாயந்தரம் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம காலையில் ஊற வச்சா கூட நம்ம சாயந்தரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறின கலையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு தோல் சீவிட்டு சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து 4 மிளகாய் சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 7 பல் சேர்த்திருக்கேன். 7 பல் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நம்ம கோதுமை ரவெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவு மட்டும் போதும். ரொம்ப சேர்த்திட்டோம்னா அப்போ நமக்கு வந்து ஹார்டாயிரும். 2 ஸ்பூன் மட்டும் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேரட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேரட்டு பீன்ஸ்லாம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். கேரட்டு பீன்ஸ்லாம் சேர்க்கும்போது இன்னும் கூட நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த சைஸில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து அதை எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரவுண்டு ஷேப் வரும். உங்கள்கிட்ட இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இலையில கூட எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட இலை இல்லைங்க, அதனால் நான் வந்து இப்படி பண்ணுறேன். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இப்போ பாருங்கள், 1 சைடு வெந்துருச்சு. இப்போ 2வது பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்கள லீவ் விட்டால் வீட்டில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி வந்து புதுமையாக செஞ்சு கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். இது நம்ம இப்படியே சாப்பிட்றதோட கெச்சப்போட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.